Today question is the heat of combustion of carbon to carbon dioxide is minus 393.5 kilojoule per mole. The heat released upon formation of 35.2 gram of carbon dioxide from carbon and oxygen gases வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எதுலேருந்து கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது. அவங்க பிக் பண்ணுற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சராக தான் இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டமான சாப்டர் வந்து கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் வந்து கிடையாது, ஈஸியான கொஸ்டின் தான். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆன்சர் வந்து பிக் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ராங்காக இருக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சாப்டர் வந்து கஷ்டமான சாப்டர் கிடையாது, எதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஃபார்மாஸ்லாம் கிடையாது, இந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ணால் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணணும். கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் வந்து நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே அதோட வேல்யூ வந்து கொஸ்டின் வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்போ அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் வந்து அதை ரீட் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீப்பாக வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து சில டைம் தெர்மோடைனமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இன்னொரு ரியாக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கொடுத்துருக்க ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்க ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கும். அப்புறம் இன்னொரு இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சார்வ் ஆனதுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல ஹீட் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்சார்வ் ஆனதுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்து இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்போ சேம் ரியாக்ஷன் தான் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களா இல்லை டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால்குலேஷனை விட கொஸ்டின் ரீடிங்க்கு அதிகமாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன கேட்டுருக்காங்க, கார்பனை கார்பன் டை ஆக்சைடா மாற்றும் போது நமக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு வந்து வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, த ஹீட் ரிலீஸ்ட் அப்பான் ஃபார்மேஷன் ஆஃப் 35.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ஷன் நடக்கும்போது 35.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகணும் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க, மேலே கொடுத்துருக்க ரியாக்ஷன் வந்து வேற, ஏன்னா கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ அது வேற ரியாக்ஷன் இது வேற ரியாக்ஷன், அப்போ மேலே இருக்கிற ரியாக்ஷன் வந்து கீழே வந்து நம்ம டெரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல அது வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுதா ரிலீஸ் பண்ணுதா நம்ம வந்து கொடுக்கல, அங்க வந்து மைனஸ் சைன் வந்து இருக்குது. அப்போ மைனஸ் சைன் இருந்தா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் தான் மீனிங். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே வந்து ஹீட் வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரே ரியாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ஒரு ரியாக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதே ரியாக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி மட்டும் மாற்றிருக்காங்க, அந்த அமௌண்ட்டை மட்டும் மாற்றிருக்காங்க, நம்ம வந்து பண்ணலாம். அதுவுமே அவங்க வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் 39.35 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அந்த யூனிட்டை வந்து நம்ம பார்க்கணும், கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அது என்ன மீனிங், ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்றதுக்கான எனர்ஜி வந்து நம்ம வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஓகேவா? இல்ல ஒரே ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பா வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 1 மோலுக்கான எனர்ஜி வந்து அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளவு 44. அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்றதுக்கு இவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 44க்கு பதிலாக 35.2 கிராம் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் போது எவ்வளோ எனர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அப்போ வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ஓகே, அப்போ நம்ம கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ரீட் பண்ணணும். சப்போஸ் வந்து அவங்க வேற ரியாக்ஷன் கொடுத்து இந்த ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இதே மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ரியாக்ஷனும் கேட்டுக்க ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரியாக்ஷன், ஒன்லி அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை மட்டும் தான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கார்பன் ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா கம்பஷன் ரியாக்ஷனாலே வந்து பார்த்தீங்கன்னா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஏர்,
ஏர் தான். ஓகேவா? பர்னிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஏர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன். அப்போ கம்பஷன் ஆஃப் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடுனாலே அங்கே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்ல ஆக்சிஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணும். அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறது வந்து எவ்வளவு என்தால்பி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -393.5 கிலோஜூல் பர் மோல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மோல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 44 கிராம் ஆஃப் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? 35.2 கிராம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். அப்போ 44 கிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு இவ்வளவு எனர்ஜி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்ட்டு 35.2 அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -315 கிலோஜூல் வந்து வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாமலே நம்ம ஈஸியாக கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம பிக் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பர் மோல்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பர் மோல்னு என்னது? 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன 35.2 கார்பன் டை ஆக்சைடு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ 44க்கு கொடுத்து 35.2க்கு வந்து கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வேல்யூ வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ விட கொஞ்சம் கம்மியாகுது நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்போ 4 ஆப்ஷன்ல எது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூ வந்து வந்திருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -315 கிலோஜூல் வந்து வந்திருக்குது, -3.15 கிலோஜூல் வந்து வந்திருக்குது. ஓகேவா? அப்போ நீங்க தேர்ட் ஆப்ஷன் கேட்கக்கூடாது. சார் மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 630 தானே பார்த்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூ அப்படின்னு நீங்க பண்ணக்கூடாது. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் மைனஸ் பிளஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுதா, எமிட் பண்ணுதா, ரிலீஸ் பண்ணுதா அப்படின்றதுக்காக தான் பிளஸ் மைனஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ 315 வந்து பெரிய நம்பரா இல்ல 630 வந்து பெரிய நம்பரான்னு பார்த்தீங்கன்னா 630 தான் வந்து பெரிய நம்பர். அப்போ -315 நமக்கு என்ன மீனிங்? 315 கிலோ ஜூல் வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். -630 கிலோ ஜூல் என்ன அர்த்தம்? 630 கிலோ ஜூல் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, அங்க மைனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து வேல்யூல வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்போ -393.5 கிலோ ஜூலை விட லோயர் வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? -315 கிலோ ஜூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் வந்து 44 கிராம் கொடுத்துருக்காங்க. 35.2 கிராம் வந்து கேட்டுருக்காங்க. அப்போ அதை விட கொஞ்சம் கம்மியான வேல்யூவா தான் இருக்கணும். -3.15 கிலோ ஜூல் ரொம்ப கம்மியான வேல்யூ, 100 டைம்ஸ், கிட்டத்தட்ட வந்து 100 டைம்ஸ் லோயரா இருக்குது. அப்போ நமக்கு கிராம் எப்படி இருக்கணும்? 100 டைம்ஸ் வந்து நமக்கு லோயரா இருக்கணும். அப்போ 44லேருந்து 35.2 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் லோயர்லாம் கிடையாது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வரதுக்கும் பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து அப்படி சிம்பிளாவே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ்க்கு நம்ம வந்து கேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் சூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா முதல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஆஃப் கார்பன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹீட் வந்து ரிலீஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீட் ரிலீஸ்னும் போது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணுமோ, -393.5லேருந்து +393.5 நம்ம வந்து எடுத்துக்கணுமோ அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன டேம் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை நீங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க கிளியரா வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும்.